கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அருமையான சாட்சிகளுக்காய் தேவனை துதிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் பெரிய காரியங்களை தேவன் காண செய்வார். அல்லேலூயா. தேவையானது ஒன்று, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காம் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல், தேவ நீதியின் மேல், தேவ வசனத்தின் மேல், தேவ பிரசன்னத்தின் மேல், தேவன் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். சென்ற வாரங்களிலே மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அந்த வசனத்தை மையமாக கொண்டு கடந்த 3 வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். இன்றைக்கு சாலமோன் இடத்திலே ஏன் தேவனுடைய சமூகத்தில் நீர் வாஞ்சியாயிருக்கிறீர் என்று கேட்போமேயானால் வாசிக்கலாம். உன்னத பாட்டு, சாங் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் சாரோனின் ரோஜாவும், நான் சாரோனின் ரோஜாவும், பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். The rose of Sharon and lilies of valleys என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இதனுடைய ஜியோகிராஃபி, இதனுடைய இடம் இஸ்ரேலிலே மெடிட்டேரியன் சி என்று சொல்வார்கள், மத்திய தரைக்கடலையும் கர்மேல் பர்வதம் என்று சொல்கின்ற தேவ பர்வதத்திற்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்திலே, அது யோப்பா பட்டணம் என்று சொல்கின்ற பழைய ஏற்பாடு, இந்த நாட்களிலே டெல் அவீவ் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேலின் தலைநகரம். இவைகளுக்கு இடைப்பட்ட அந்த பள்ளத்தாக்குகள் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட், இஸ் நேச்சுரலி மேட். ஆகையால் இவைகள் காட்டு ரோஜாக்கள். இவைகளுக்கு பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, தோட்டக்கலைத்துறைகள் கிடையாது. நாம் ரோஜா கூட்டத்தை பார்த்திருக்கிறோம். ஊட்டிக்கு போனீங்கன்னா ரோஸ் கார்டனை பராமரிப்பதற்கு தோட்டக்கலைத்துறை ஏராளமான பண செலவு செய்து, பொருள் செலவு செய்து அதை பராமரிக்கிறார்கள். அது சீசனில் தான் இருக்கும். கொடைக்கானல் போனீங்கன்னா அங்கேயும் வச்சுருக்குறாங்க பொட்டானிக்கலில். ஸோ வி ஸ்பெண்ட் மணி, அது வீட்டு ரோஜாவாக வளர்க்கிறோம். ஸோ அந்த நாட்களிலே நம்முடைய வீடுகளிலும் வீட்டு ரோஜாக்கள் வளர்ப்பது உண்டு, தொட்டிகளிலே வளர்ப்பது உண்டு. அவைகள் எல்லாம் வீடுகளில் பராமரிக்கப்படுகின்றவை, பராமரிப்பாளர்கள் உண்டு. இவைகள் அப்படி அல்ல, உண்மையாகவே இயற்கை சூழலிலே வளர்கின்றவைகள். ஆகையால் இவைகளின் அழகு இயற்கையை மாத்திரமே நம்பி இருக்கிறது, பராமரிப்பு இயற்கை மாத்திரமே நம்பி இருக்கிறது. இயற்கையை உண்டாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதே போல் அங்கே உன்னத பாட்டுகளினுடைய நாயகி தன்னை சொல்லும் பொழுது, நான் அந்த காட்டு ரோஜாவை போல் தான் நான் இருக்கிறேன். அவைகள் என்னதான் தனியாக கிடந்தாலும், ஆதரவற்று கிடந்தாலும் அவைகள் அழகுள்ளவைகள். God decorated them. தேவன் அதை அலங்கரிக்கிறார். அதனால தான் தேவ பிரசன்னத்தை பாடும் பொழுதும் அதையே தேவ பிரசன்னமாக பாடினார்கள். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபியன் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபியன் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை
ரோஜாவாக வர்ணிக்கப்படுகின்றார். இன்றைக்கு நேரம் இல்லாதபடியினால் நான் ரோஜாவை மாத்திரம் பேசுகிறேன். லில்லிஸ் ஆஃப் வேலிஸ் வில் see in the another days. ஷாரோனின் ரோஜாவாக அவர் வர்ணிக்கப்படுகின்றார். அந்த ரோஜா எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்றால், அது தேவனுடைய தேசத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபையிலே அது நாட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருங்கள். அது அழகுள்ள தேவ பிரசன்னத்தை உனக்கு கொண்டு வரும். ரோஸ் மீன்ஸ் பியூட்டி. அழகு என்றாலே மலர்களிலே அழகு நிறைந்த மலர் ரோஜா. சேம் வே கிறிஸ்தவ ஜீவியம், இயேசுவை இரட்சகராக கொண்டிருக்கிற ஜீவியம் அழகுள்ள ஒரு ஜீவியம். இட்ஸ் a beautiful life with Jesus. இவைகள் காட்டு மலர்கள் தான். பராமரிப்பதற்கு ஆள் இல்லை என்றாலும் தேவன் அவைகளை போஷிக்கிறார். தேவன் பராமரிக்கிறார். தேவன் அழகுள்ளவைகளாக மாற்றுகிறார். There's a direct connection with God. தேவனோடு கூட தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை, தேவனோடு இருக்கின்ற வாழ்க்கை அழகுள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை சங்கீதக்காரன் இப்படியாக வர்ணிக்கிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 45 2வது வசனம். எல்லா மனு புத்தரிலும் நீர் மகா சௌந்தரியமுள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். So God, the Father God is blessing you forever. This is what we need. Blessed forever. அவருடைய பிரசன்னம் அழகான ஒரு பிரசன்னம். எல்லா மனுபுத்திரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அதனால தான் யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், அந்த மகிமையை கண்ணார கண்டோ. அவருடைய அழகையும் அவருடைய மகிமையும் கண்ணார கண்டோ. அந்த அழகின் உதடுகளில் இருந்து கிருபை பொழிகிறது. been anointed with the grace. கிருபையுள்ள வார்த்தைகள் பொழிகிறது. ஸோ தேவனுடைய அழகுள்ள வாழ்க்கையை வாஞ்சிக்கிற நாம் நம்முடைய உதடுகளை கவனமாக கையாள வேண்டும். அதனால்தான் ஏசாயா நாவை கர்த்தருடைய அக்கினி தொட்டது. பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்களுக்கு அக்கினிமயமான நாவுகள் உண்டாயிருந்தது. So very careful to lead a beautiful life in Jesus. அழகுள்ள ஒரு ஜீவியம் வாழ்வதற்கு உங்கள் உதடுகளில் கிருபை பொழிய வேண்டும். கிருபையுள்ள வார்த்தைகள் பொழிய வேண்டும். யாக்கோபு ஒரு கேள்வியை இப்படியாக கேட்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். James chapter 3 verse 10. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என் சகோதரரே. You cannot be like this. You praise God. தேவனை துதிக்கிறோம், அதே நாவினால் சபிக்கிறோம். இப்படி இருக்கலாகாது. This is not fit for you. இது நமக்கு ஆகாது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Luke chapter 4 verse 22. நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. யோசேப்புன்னா தச்சன். பெரிய பட்டப்படிப்போ இல்லை என்றால் சமூகத்தில் ஒரு கனமுள்ள வாழ்க்கை உள்ளவனோ அந்தஸ்து உள்ளவனோ அல்ல. அதனால தான் தச்சனுடைய குமாரன் அல்லவா. அவருடைய வாயிலிருந்து what a graceful words are coming out.
எப்படி கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டன. அதை தான் சங்கீதக்காரன் சொன்னான், அவருடைய உதடுகளிலிருந்து அருள் பொழிகிறது. கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. How is our communication today? நம்முடைய வீடுகளிலே நாம் எப்படி பேசுகிறோம்? கிருபை பொழிகிறதோ இல்லை சாபங்கள் புறப்பட்டு வருகிறதோ? இல்லை கவனிங்க. What the people tell about you? அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள். எல்லாம் கவனிங்க. அவர் அற்புதம் செய்தார். அவர் கானாவூர் கல்யாண வீட்டை ஆசீர்வதித்தார். குருடர்களை நடக்க பண்ணினார். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். இவைகளை ஏராளமாய் திருச்சபை பிரசங்கித்திருக்கிறது. அவரை குறித்து எல்லோரும் நற்சாட்சி கொடுத்தார்கள் என்பதை வாழ்க்கையிலே நாம் அபியாசம் செய்திருக்கிறோமா? Are we practicing that to get good testimony from everyone? எல்லா இடங்களிலும் is a man of God என்று சொல்ல முடியுமோ? என் மனைவி சாட்சி சொன்னாள், தாயாரை பற்றி சொன்னாள், சகோதரியை பற்றி சொன்னாள், அப்படிதானே? மகளை பற்றி சொன்னாள், என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. This is our condition. Nobody will tell about us. Okay? But we are the backbone. Don't worry. நல்ல கவனிங்க. நம்மளை குறித்து ஒரு நாளும் நற்சாட்சி அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இது அவர்களுக்கு எங்கேயுடைய ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம். நல்ல கவனிங்க. Listen carefully. Listen carefully. அநேக நாட்களுக்கு பிறகு, maybe after the years, I have time to spend with their colleagues. அவர்களோடு வேலை பார்க்குறவர்களோடு கூட நான் அவர்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. நேற்றைக்கு முந்தைய தினத்தில் அவர்களோடு கூட வேலை பார்க்குறவர்களுடைய இன்னொரு கொலீக்ஸனுடைய தாயார் இருந்தபடியினால் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அவர்களை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். தட் டைம் ஐ met their colleague. அவர்களோடு கூட வேலை செய்கிறவர்களை நான் சந்தித்தேன். அப்பொழுது நான் என்னுடைய காரை விட்டு இறங்கி சென்று நான் அவர்களை வாழ்த்தினேன். அவர்கள் சொன்னார்கள், நாட் ஈவன் சிங்கிள் டே, ஒரு நாளும் உங்களுடைய மனைவி உங்களை பற்றி குறைவாக சொன்னதே இல்லை. மாறாக உங்களை பற்றி அத்தனை நல் வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க. So that's our life. Maybe not by praising from the mouth, but the heart says, I have a good husband. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது போனாதான் தெரியும். அது போனாதான் என்ன செய்யும் தெரியும். I thank God for that. Wonderful testimony. இப்படிப்பட்ட சாட்சிகளை தேவன் கேட்க பண்ணுவாராக. That's the beauty of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அழகு. சபைக்கு எழுதினார் பவுல். எபேசு 4 அதிகாரம் 29 கெட்ட வார்த்தை ஒன்றிலும். நல்லா கவனிக்கணும். இப்போதான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஹிட் பண்ணுவோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுத்து அதோடு நிறுத்திக்கிட்டோம் அந்த வசனத்தை. நமக்கும் பொருந்தோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் எப்படி பேசணும்னு அழகாக எழுதியிருக்கு பாருங்க. எந்த வேதம் சொல்லி தரோம்? Which Bible is teaching? கெட்ட வார்த்தை வென்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கின்ற நல்ல வார்த்தைகள் உண்டாகட்டும். அது கிறிஸ்துவின் ஜீவியத்திலே உண்டு. அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்ல கவனிங்க. அதுதான் உன்னை என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாக மாற்றும். In all the stages of your life, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமேயானால் நல்ல வார்த்தைகள்,
பக்தி விருத்தியுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள், பிரயோஜனம் உண்டாக்குகின்ற வார்த்தைகள் நாவிலிருந்து புறப்பட்டு வரட்டும். That's a beautiful life in Jesus. இயேசுவுக்கு அழகான ஜீவியம் இப்படித்தான் இருக்கும். கிறிஸ்து அப்படித்தான் அழகு நிறைந்தவராயிருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் வாசம் பண்ணினார். We see his glory. யோவான் எழுதுகிறார், அவரோடு கூட நடந்தவர் எழுதுகிறார், இயேசுவோடு கூட பிரயாணப்பட்ட ஊழியத்தில் நின்ற யோவான் எழுதுகிறார், அவருடைய மகிமையை கண்டோம். We see his glory. அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. That's his glory. Can we inherit that glory in our life? அந்த மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்தரிக்க கூடுமோ? 2 கொரிந்தியர் 3:18. 2 Corinthians chapter 3 verse 18. 2 Corinthians chapter 3 verse 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, இயேசுவின் மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Wow, the Holy Spirit is given with the purpose that you have to be like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை போலவே நீனும் மகிமையின் மேல் மகிமை, பியூட்டி ஓவர் பியூட்டி, க்ளோரி ஓவர் க்ளோரி, எவ்ரி டே வாக்கிங் வித் ஜீசஸ். உன் வாழ்க்கை ஒளிர் விடுகின்ற ஒரு வாழ்க்கையாக, வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, அற்புதமான ஒரு ஜீவியமாக, அழகு நிறைந்த ஒரு ஜீவியமாக இருக்கும்படியாகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் மகிமை மாத்திரம் அல்ல, அவருடைய சரீரமாகிய சபையும் மணவாட்டி சபையும் அவரை போலவே மகிமையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, கவனிங்க, பிசிக்கலி ஃபிட், ஸ்பிரிச்சுவலி ஃபிட், சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இயேசுவை காண்பிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். How can we do that? Let me show the word of God. வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12. லூக்கா எழுதின சுவிசேஷம். அந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி he climbed the mountain. ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். And he was praying the whole night. Climb the mountain. மலைகளை ஏறுங்கள். ஊட்டிக்கு போனீங்கன்னா, இல்லைன்னா கொடைக்கானல் போனீங்கன்னா ஹில்ஸில் ட்ரக்கிங் போவாங்க. Why? To keep themselves fit. அதனால தான் இந்த இராணுவ ஸ்தலங்கள் அமைக்கிறதே மலைப்பகுதிகள் தான் அமைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கலாக சரியாக ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு மலைப்பகுதிகள் தான் எப்படி இருக்குமா, கரெக்டாக இருக்குமா. I learned from Jesus. He did great physical exercise by climbing the mountain. பிரசங்கனாலும் மலை பிரசங்கம் தான், பிரசங்கனாலும் மலை பிரசங்கம் தான். தேவனோடு தனித்திருக்கிறதுனாலும் மலையில் தான். அதிகாலையிலும் ஏறினார், சாயங்காலத்திலும் ஏறினார். He walk. Today why we are not physically fit? We are not walking. சில நேரம் 12 மணிக்கு நான் வாக்கிங் போவேன். People think that I am walking. I am not walking. I am doing prayer walk. When I walk, I get the sermons to preach next day. Though I am sitting in the home breaking my head, God never give anything. When I get out and I walk, then I flow. Because உன் சரீர சுகத்தை இயேசு விரும்புகிறார். You want to be fit? மெடிக்கலி I'll tell you, ஒரு நாளைக்கு 10,000 அடி நீங்கள் நடக்கணும். 10,000 அடி. 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 10,
10,000 அடி எடுத்து வச்சிருக்கணும். 10,000 ஃபீட். ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்துடுச்சு. செட் பண்ணிட்டு நடங்க, 10,000 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. Then you tell me. Then sleep for 8 hours. Have a good sleep 8 hours. Maybe divided sleep. நான் நைட்டு 1 மணிக்கு தான் படுக்கிறேன். But after I come, I take a break. 8 hours sleep. 10,000 feet walk. 10,000 feet நடக்கலைன்னா கொழுப்பு உட்காந்துரும். அதுக்கப்புறம் நான் எதுக்கு குண்டாகிறேன்னு கேட்காத. நாங்கள்லாம் 8 மணி நேரம் வார்டில் ஓடினாலே 10,000 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ டோன்ட் worry about nurses. எஸ்பெஷலி தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் த ஃப்ளோர். அது வார்டில் ஒர்க் பண்ணுறவங்க. அந்த ஓபிடியில் அப்படி கிடையாது. அது சோம்பேறி. அது கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, சாரி ஃபார் தட், அது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கவுண்டரில் உட்காந்துக்கிட்டு பில்லு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது 10,000 போகாது. அது 10,000 போகாது. ஐ கால்குலேட் என்னோட ஃப்ளோரில், எங்கள் ஃப்ளோரில் நான் ஓடி ஐ எம் கம்ப்ளீட்டிங் 20,000. ஐ எம் கம்ப்ளீட்டிங் 20,000 ஜஸ்ட் பை ஒர்க். சிலருடைய ஒர்க் நேச்சுரலாக அப்படி இருக்குது. இண்டஸ்ட்ரீஸில் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டிங்கன்னா 10,000 போகாது. நீ நடந்து தான் ஆகணும். அப்போ தான் இயேசுவினுடைய அழகை அவன் வாழ்க்கையில் பார்க்க முடியும். வேற எந்த பாஷையும் சொல்லித்தர மாட்டான். ஐ டெல் யூ 10,000. எல்லாருக்கும் தான் இப்போ ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னா மொபைலில் கூட ஆப் செட் பண்ணிடலாம். கேளுங்க, அப்புறம் சொல்லித்தரேன். எங்கள் பொது மேடையில் சொன்னால் அப்புறம் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, அதனால் கவனம். Walk. Take your children with you. Let them also walk. And when you walk, connect with Jesus. Connect with Jesus. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Walking is good for physical health. Prayer is good for spiritual health. இதுதான் இயேசுவின் அழகை உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும். Yes. Beautiful life. இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில். இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில். இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புறநானகுள்ளவரை பூவிழந்த வாழ்க்கையது. நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளார் என்னை பெற்று கண்டீரே. சம்பூரணமாக என்னை எந்த நம்பினேன். பூரணத்துள்ளவரே பூவிழந்த தாமையார். நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலை குமாரி எந்தனை வளைந்தோராய். உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலை குமாரிகள் எந்தனை வளைந்தோராய். உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். புறநானகுள்ளவரை பூவிழந்த வாழ்க்கையாரை. நீரில் போதும் வேறே வேண்டாம் எந்த நன்மை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவைப் போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புறநானகுள்ளவரே பூவிழந்த வாழ்க்கையாரை. நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த நன்மை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவோடு இருக்கின்ற வாழ்க்கை. In secular life, in spiritual life.
உலக பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழகுள்ள ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது, இந்த ரோஜாக்கள், they are resilient to the attack. இவைகள் காட்டு ரோஜாக்களாய் காட்டு புஷ்பங்களாய் இருக்கிறபடியினால் இவைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏராளமான தாக்குதல்கள் இதற்கு வரும். இயற்கை சீற்றங்களினால் இதற்கு தாக்குதல் வரும். பெரும் காற்று வந்து இவைகளை உதிர்த்து போடும். பெரும் வெள்ளமும் வறட்சியும் வந்தாலும் அவைகளுக்கு பாதிப்பு உண்டாகும். காட்டு தீ வந்தாலும் அதற்கு பாதிப்பு உண்டாகும். பூச்சிகளினால், நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் பிக்சர், பூச்சிகளினால் அதற்கு பாதிப்பு உண்டாகும். So they are high risk for the damage. ஆனாலும் எந்த தாக்குதல்கள் அதற்கு வந்து அவைகள் சேதமடைந்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவைகள் மறுபடியும் மீண்டலும் மீள்கின்ற தன்மை. that's called resilience in English. whatever attack comes upon them, எப்பேற்பட்ட தாக்குதல்கள் அதற்கு வந்தாலும் அவைகள் மறுபடியும் மீண்டலும் தன்மை கொண்டவை. நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல பூக்கள் பூத்து கிடக்குது, என்ன நினைப்பான்? ஒன்று போய் பறிச்சிட மாட்டோமான்னு நினைப்பான், அப்படி தானே? ஆமாம். அதனால் மனிதர்களால் வரும் பாதிப்பும் இதுக்கு உண்டு. இதே போல தான் நம்முடைய ஜீவியத்துக்கும் பாதிப்பு உண்டு. இயற்கையினால் வரும், சேதங்களினால் வரும், வியாதிகளினால் வரும், மனிதர்கள்னால வரும், பிசாசுனால வரும். மீண்டெழுந்தாயோ, மறுபடியும் எழும்பினாயோ? Did you wake up again? What is your resilience today? சிலர்கிட்ட எதுக்கு பிரதர் சபைக்கு வரலன்னா, என்ன பிரதர் சபைக்கு வந்து ஒரே போராட்டம். இது அழகுள்ள ஜீவியம் அல்ல, இது அலங்கோலமான ஜீவியம். பட் இன் கிரைஸ்ட் போராட்டம் உண்டுன்னு சொன்னாரா? எபேசியர் 6க்கு திருப்புங்க பாப்போம். எபேசியர் 6:12 வாசிங்க. இதே நான் சொன்ன எல்லா போராட்டம் அங்கே இருக்கா இல்லையா பாருங்க. 6:12 எபேசியன் chapter 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும், ஆமா, யாரோட? ஆமா, நம்ம சரீரத்தோடு முதல்ல உண்டு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும். நம்ம இந்த சோம்பேறித்தனத்தை மேற்கொண்டு வரணும். அங்கேயே யுத்தம் நடக்குது. நம்ம எல்லாம் ரத்த காட்டேரி கூட உண்டுன்னு நினைப்பான். இல்லை, நம்மளோட தான் முதல்ல சண்டை, அப்படிதானே? எஸ், வாயை கொஞ்சம் அடக்கணும். ஆமாம், 16 வயசில் சாப்பிட்ட மாதிரி 60 வயசில் சாப்பிட முடியாது. 16 வயசில் நொறுங்கத்துனா 100 வயது, 60 வயசில் ஒன்று நொறுக்கிறோம். கவனம், that's a difference. மாம்சத்தோடு ரத்தத்தோடுமே நமக்கு என்ன செஞ்சிருது? ஆரம்பிச்சிரு. blood sugar level go high, blood cholesterol level go high, we need to maintain the balance. அப்போ அங்கேயும் ஒரு போராட்டம் உண்டு. பட் அதை கொண்டு சுதந்திராத. கம் பேக், கம் பேக். நல்லா கவனிங்க. இந்த ரெகுலர் மெடிசனில் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்பாங்கலாம், பிரதர் இந்த ரெகுலர் மெடிசனை குறைக்கிறதுக்கு இதாட்டுச்சான், குறைச்சிடாத, ஏத்தாம பார்த்துக்க. அதுக்கு மேலே ஏத்தாம என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கங்க. தட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வில் ப்ரிசர்வ் யூ. வாழ்க்கையில் சாப்பாட்டு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள் இன்னும் அதிகப்படாமல் உன்னை பார்த்துக்கும். தட்ஸ் அ ரெசிலியன்ஸ். கம் பேக். நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், சேதம் வராதபடி எழுந்து வா. துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் 30ல் இருந்த இன்சூரன்ஸ் திடீர்னு 100 ஆயிட்டு. அதிகாரங்கள் இடத்திலிருந்து துறைத்தனங்கள் இடத்திலும் இருந்து வருகின்ற போராட்டங்கள் நிறைய திங்க் பண்ணுது. இப்போ ஃபேமிலியாக இருக்கிறதா, இல்லை பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு ஒத்தையில் இருக்கிறதா? ஏராளமான தாக்குதல்கள். அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள். காலையில்
சண்டே ஸ்கூல் எடுத்தேன். வர்ற பையன் ரெகுலராக வந்த உடனே அவனை எனக்கு பிரதர் சொல்லி இவன் கிளாஸ்மேட்டு சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஷாக் மீ. அவனோட படித்த பிள்ளை சூசைட் பண்ணிடுச்சு, மேலேருந்து குதிச்சிடுச்சு. காவல்துறை அவங்க அப்பா அம்மாவையும் கஸ்டடியில் வச்சுருக்காங்க. நீங்கள் டார்ச்சர் பண்ணதுனால தான் பிள்ளை குதிச்சிட்டு அப்படின்ட்டு. You know why I am hard sometime? Why I am touching your personal time, personal life sometime? I don't want this one to happen. Christian child, Christian parents. நேற்று ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் யுத்தம் மூத்த மகளுக்கும் மம்மிக்கும் வரோம். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு. இப்போ யுத்தம் என்னுடைய மகனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கரமான யுத்தம். தூங்கிக்கிட்டு இருந்தால் சத்தம் எகுறுது. அப்போ சரி நான் எழும்பி வந்தேன். இவன் என்ன செய்யறான் தெரியுமா? இவன் ஆன்லைன் கிளாஸில் இருக்கான். ஒரு 1/2 ஹவருக்கு இன்னொரு 1/2 ஹவருக்கு இடையில 1 நிமிஷம் பிரேக் வரும். இவன் நியூ டேப் ஓப்பன் பண்ணி யூடியூப்புக்குள்ளே போயிடுறான். இதான் போராட்டம். இந்த போராட்டம் உண்டு என்று நான் சொல்லவில்லையோ, இங்கே நான் பிரசங்கிக்கவில்லையோ. பார்க்கறதுனால கண்டுபிடிச்சிடறான் அவன் என்ன தப்பு பண்ணுறான்ட்டு. இது பர்சனல் மொபைல் கொடுத்தீங்கன்னா, that's why I tell again and again, don't give personal mobile till they go for higher studies from you. Don't give access to social media. No Facebook account for children. Children, I tell you, don't open any social media account for you as long as you are under your parents. இது முடிஞ்சனால இவனை நான் கொஞ்சம் உள்ளே கிடக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறான்னு அவனை நான் வெளியில் கொண்டு போனேன். வெளியில் கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு, ஸோ வி வென்ட் ஃபார் த டீ பிரேக். அங்கே போனால் ஃபேமிலிக்கு தனியாக இடம் இருக்கும், மற்றவங்களுக்கும் தனியாக இடம் இருக்கும். அங்கே பெருங்கூட்டம் இருந்துச்சு. பெருங்கூட்டம் இருந்ததுனால நான் ஃபேமிலியாக போனதுனால ஐ எம் அப்ரோச்சிங் த ஃபேமிலி ரூம். வெளியில் ஒரு 15-16 டீனேஜ் பாய்ஸ் இருக்காங்க. மிட்ஸ்ட் ஆஃப் தம், அந்த 16 பேருக்கு மத்தியில் ஐ சி ஒன் கேர்ள். ஐ ஷாக்ட். அந்த பொண்ணோட மாற்றி செல்ஃபி எடுக்கிறான் ஒருத்தனும். All the teenagers here going for higher studies, approaching high grades, never and ever allow yourself to take selfie with anyone. Write it today. You are the God children. Never allow any evil spirit to attack you. Never. You can go to colleges, same principle. You can go to church, anyone want to take selfie from you, tell sorry uncle. Never. Write as a principle of your life. Never. ஒரு ஆள் மிஸ்யூஸ் பண்ணானா you have to commit suicide. If one fellow misuse your photo, எனக்கு கோவம் அந்த பொண்ணு மேல இல்ல. Where is the parents? Where are the parents? வருமன் காப்பதே சிறந்தது. இந்த உலகத்தில் அத்தனை போராட்டம் உனக்கும் எனக்கும் உண்டு. அதனால சொல்றேன், it's not easy to grow the younger generation. Challenging. வரும் நாட்கள் இதை விட மோசமா இருக்கும். அதனால தான் கடைசி வரைக்கும் நிற்கிறவனே, கடைசி நாட்கள் இன்னும் உபத்திரவம் மிகுந்த நாட்களாக இருக்கும். அதிக உபத்திரவம் மிகுந்த நாட்களாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இல்லாத அழகற்ற வாழ்க்கையினுடைய நிலைமை இதுதான். காத்துக்கள், ரட்சிப்பை காத்துக்கள், மீண்டு எழுந்து வா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ரோஜா, சாரோனின் ரோஜா மறுபடியும் அது எழுந்து தன்னுடைய அழகை காண்பிப்பது போல
கிறிஸ்துவுக்குள் எழும்பி மறுபடியும் கிறிஸ்துவின் மகிமையை சுதந்தரித்துக்கொள். அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:8-9 வேகமா வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:8-9. நாம் தைரியமாக இருந்து தேகத்தை விட்டு அதான் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். ட்ரை டு ப்ளீஸ் காட் யுவர் லைஃப். இது பிடிச்சா, இது செஞ்சா இயேசுவுக்கு பிடிக்குமா? டிட் ஜீசஸ் லைக் திஸ் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டுப்பார். that will change your entire life. அது உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடும். I don't want any traditional activities. I want to impart Christ in everyone's life. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக 1 or 2 it's okay. No need big crowd, we cannot concentrate. நல்ல மெய்ப்பனுக்கே 100 ஆடு தான். அதுக்கு மேலே மெகா சர்ச்சஸோட பாதிப்பு தான். there is no direct access. மெய்ப்பனோட கூட டைரக்ட் அக்சஸே கிடையாது. அதனால தான் பிரச்சனை. பார்க்க முடியாது, பிள்ளைங்களை கவனிக்க முடியாது, என்ன தப்பு செய்கிறாங்கன்னு தெரியாது, எப்படி இருக்கிறான், என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறான்னு தெரியாது. அதனால் கவனிங்க, உங்கள் பிள்ளைகளை கவனியுங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பவுல் சொல்கிறார், இந்த போராட்டம் நிறைய உண்டு. 4 அதிகாரத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். நெருக்கம் வந்துச்சா வரலையா? From all sides we oppressed, we crushed, we are pressed on every side. ஆனால் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. we'll rise back again. மறுபடியும் எழும்புவோம். கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறது. we will not be depressed, we'll rise again. அடுத்த வசனம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. we are not abandoned, we are not stuck down, we will rise again. மறுபடியும் எழும்புவா. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஒரு சில நேரங்களில் கால்கள் சற்றே தடுமாறிற்று. இட்ஸ் ஓகே, யூ கேன் ரைஸ் அகைன். மறுபடியும் எழும்பி விடலாம். இந்த உலகத்தில் விழுந்தால் எழும்ப முடியாத ஒன்று மரணம். அந்த மரணமும் என் ஆண்டவர் ஜெயமாக விளங்கினார். I can rise up again in Christ. இந்த உலகம் எல்லாம் போராட்டத்தை எனக்கு தந்தாலும் நான் எழும்பி மறுபடியும் கிறிஸ்துவின் அழகை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார்.
ஜட மோடங்கள் எது வந்து தாக்கினாலும் இயேசுவை மாத்திரம் நான் விட்டிட மாட்டேன். ஏனென்றால் அவர் தான் பூரண அழகுள்ளவர். பூரண அழகுள்ளவர். இல்லை கவனிங்க, ரெண்டாவது ரோஜாவின் அடையாளம் அன்பு, ஐக்கியம், covenant which is called marriage. எல்லா கல்யாண காட்டிலையும் என்ன பூவை போட்டிருப்பிய? ரோஜா பூவை தான் போட்டிருப்பிய, அப்படி தானே? அன்புனாலே ரோஜா தான். எங்கேருந்து வந்துச்சோ தெரில, மேபி ஃப்ரம் ஹியர், ஹூ நோஸ். இங்கேருந்து என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். நம்ம யாருக்கும் ரோஜா கொடுக்கல, அதனால நமக்கு தெரியல. ஓகே ஓகே, ஸோ வி நோஸ். ஓகே, ரோஜா கொடுத்து காடா போனதும் எனக்கு தெரியும், அது வேற கதை. ஓகே, உள்ளே போக வேண்டாம்னு வச்சுக்கோமே. ஓகே, ஸோ பட் இட்ஸ் a sign of love and sign of marriage. வேதமே, வேதத்தினுடைய தொடக்கமே ஒரு திருமணம் தான். வேதத்தினுடைய முடிவும் ஒரு திருமணம் தான். தொடக்க திருமணம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், கடைசி திருமணம் மணவாட்டியாகிய சபைக்கும் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்காக. So that's why it's a beautiful book. It starts with the marriage, it's finished with the marriage. நிறைய புது புது பாட்டெல்லாம் வந்துட்டு, ஆனால் கல்யாண பாட்டு மட்டும் புது பாட்டு வர மாட்டேங்குது. நானும் தேடி பார்க்குறேன். இன்னைக்கு பாட்டு எல்லாத்துலையும், விசுவாசத்தில் புது பாட்டு வந்துட்டு, வருகைக்கு புது பாட்டு வந்துட்டு, அபிஷேகத்துக்கு புது பாட்டு வந்துட்டு, ஆனால் அந்த கல்யாண பாட்டுன்னு ஒரு பாட்டு உண்டு, அதை தேடி பார்க்குறேன். அன்னைக்கு என்ன பாட்டு பாடினோமோ, தாத்தா பாட்டிக்கும் பாடின பாட்டு தான் இன்னைக்கு நமக்கும் பாடுறான். ஓகே, இன்னைக்கு அதான் பாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரோஜா பூவாசமலர்களால் இப்போ நேசமாய் நாம் நின்று தோரிடுவோம். ரோஜா பூவாசமலர்கள் நாம் இப்போ நேசமாய் நாம் நின்று தோரிடுவோம். மல்லிகை முல்லை பேச்சு சிறந்தி மெல்லிய சேர்ந்து அள்ளிய வீசி நல்மணவாள நேசிக்க எல்லா மலரையும் தூவிடுவோம். ரோஜா பூவாசமலர்கள் நாம் till today no change. என்னமோ தெரியல, இதில் மட்டும் யாருக்கும் இடையே வெளிப்பாடு வர மாட்டேங்குது. அவங்க சீனியர் மோஸ்ட் வேறு ஆல்பர்ட் பிரதர், அவர் கல்யாணத்துலேயும் பாடியிருப்பாங்க, மகிமா கல்யாணத்துலேயும் பாடியிருப்பாங்க. கரெக்டு தானே? அலெக்ஸா காணும், அலெக்ஸா காணா இல்லை, இல்லைன்னா அலெக்ஸா சொல்லலாம். மகிமா கல்யாணத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, பாடியிருப்பாங்க. நல்ல கவனிங்க, நேரம் முடியுது. சச் இன்ட்ரெஸ்டிங் ஹியர். இங்கேயும் ஜோசையாங்கிற ஒரு தெய்வ மனுஷன் தான் அந்த பாடலை பாடினார். என்ன தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைக்காது, நம்ம ஆட்கள் லிஸ்ட்லேயே கிடையாது. இது இதுக்கு குவைத்துக்கு ரொம்ப தூரம். குவைத்தில் நிறைய என்ன நடக்குதுன்னா, அடக்க ஆராதனைகள் நிறையா நடக்க தவிர திருமண ஆராதனைகள் நம்ம பார்க்க முடியல, நம்ம இருக்க சூழ்நிலை அப்படி. அப்போ அதனால தான் லீவுக்கு போகும்போதெல்லாம் கல்யாண வீட்டுக்கு தள்ளிட்டு போவேன். என் பிள்ளைகளை கல்யாண வீட்டுக்கு தள்ளிட்டு போவேன். என்னால் கவனிங்க, அதில் ஒரு சில வார்த்தைகளை நான் காண்பிக்கிறேன். இப்படியாக பாடுவாங்க. என்ன பாடுவாங்கன்னா, கரைதிரையற்ற மணவாட்டி சபையை, கரைதிரையற்ற மணவாட்டி சபையை இறைவனாம் இயேசு தன்னுடன் சேர்க்கும் மங்கள நாளையே நீயே இந்த மணவாளன் மேலே தூவிடுவோம். ரோஜா பூவாசமலர்களால் இப்போ நேசமாய் இங்கு தூவிடுவோம். நல்ல கவனிங்க, கரைதிரையற்ற மணவாட்டி சபையை. நிறைய பேர் பாட்டை கேட்டிருப்போம், அர்த்தத்தை எத்தனை மணமக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால நான் பேச வேண்டியதாக இருக்கு. கரைதிரையற்ற மணவாட்டி சபையை இறைவனாம் இயேசு தன்னுடன் சேர்க்கும் மங்கள நாளை எண்ணிய. வாட் a beautiful verses. This is the verses from Revelation. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். That's a beautiful life in Christ. ஓகே, தெரிஞ்சவங்க மட்டும் பாடுங்க பாப்போம். ரோஜா பூவாசமலர்களால் இப்போ நேசமாய் தூவிடுவோம்.
பாக்கியம், புகழும் வாழ்வும், சத்தியம், சாந்தம், நசுத்த நல் இதயம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். முடிவோ நித்திய ஜீவன். அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தைகள் அல்லவோ. அதனாலதான் இன்னைக்கு புது ஆட்களுக்கு வெளிப்பாடு வர மாட்டேங்குது. வசனம் படிச்சா தானே வரும். சினிமாவை பார்த்துட்டு பாட்டு எழுதுனா எங்க இருந்து வரும்? நல்லா கவனிங்க. இங்கே கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு இந்த பாட்டு பாடப்படணும்னு வாஞ்சிக்கிறேன். நல்லா கவனிங்க. அதில் இன்னொரு வார்த்தை உண்டு. மாப்பிள்ளைய ராஜாவா நிறுத்துவாங்க. ஏன்னா மணவாளன் கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார். ராஜாவாக வரப்போகிறார். மன்னன் மாப்பிள்ளை பண்புள்ள பெண்ணோட அன்பிலும் பேர் பெற்று ஒன்றிலும் வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுதலோடே தோவிடுவோம். ரோஜாப்பூ வாச மலர்களாம் இப்போதே சமனாளர் கல்யாண வீடு இல்லாமல் போச்சு பாடுறதுக்குன்னா எங்கே பாட கோயத்தில் பல நாட்கள் வாங்கியிருக்கேன். yesterday God released me. The Bible begin with a marriage, end with a marriage. அந்த இடைப்பட்ட நாட்களில் இத்தனை சத்தியங்களும் அழகுள்ள ஜீவியமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் குவிந்து கிடக்கின்றன. அறிவாயோ அறிவாயோ. நல்ல கவனிங்க. நேரமாகுது, சுருக்கிறேன். நேரமாகுது. இதெல்லாம் சொல்லித்தரல, அதான் பிரச்சனை. பிரசங்க நேரம் தான் 10 நிமிஷம் ஆகிட்டே. எங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறது? இன்னும் 1 மணி நேரத்துக்கு பிரசங்கம் வைக்கிறேன். எங்கே முடிக்க? பயப்படாதங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன். நல்ல கவனிங்க. That's our life. Beautiful life. மன்னனாம் மாப்பிள்ளைன்னு பாட இடத்துல மன்னனாம் இயேசுன்னு பாட போகிறப்ப, மன்னனாம் இயேசுவும் பண்புள்ள சபையும் அன்பிலும் பெயர் பெற்று ஒன்றித்து வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்க. மாப்பிள்ளையில இயேசுன்னு போடுவோம். மன்னனாம் இயேசுவும் பண்புள்ள சபையும் அன்பிலும் பேருடன் ஒன்றித்து வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுதலோடு தோவிடுவோம். மன்னனாம் இயேசுவும் பண்புள்ள சபையும் அன்பிலும் பேர் பெற்று ஒன்றித்து வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுதலோடு தோவிடுவோம். ரோஜாப்பூ வாச மலர்களாம் இப்போதே சமனாளர் மேல் தூவிடுவோம். ரோஜாப்பூ வாச மலர்களாம் இப்போதே What is the final call of this beautiful life? இந்த அழகு நிறைந்த பிரசன்னம், இந்த அழகு நிறைந்த வாழ்க்கையினுடைய கடைசி அழைப்பு என்ன? What's the final call you will hear? Revelation chapter 22, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் ஆவியும் மணவாட்டியும் வா- வா என்கிற, that's all, that's the final call. மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டி சபையை அழிக்க வரும் பொழுது, அழைத்து கொள்ள வரும் பொழுது, எடுத்துக்கொள்ள வரும் பொழுது, எக்கால தூதனுடைய சத்தம் கேட்கும் பொழுது, what you will hear, ஆவியும் மணவாட்டியும் வா. It's a spiritual life which is going to be answer for your eternal life. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் நித்திய ஜீவனை நிச்சயித்து ஆவியும் மணவாட்டியும் வா, come to me. It's a call of the bridegroom. மணவாளனுடைய சத்தம். மணவாட்டி திருச்சபையை எடுத்துக் கொள்ளும்படியாக அவர் வருகின்ற நாள். This beautiful life drives towards that beautiful call. இந்த அழகான வாழ்க்கை அந்த அழகான அழைப்புக்கு நேராக முன்னேறி செல்லுமானால் அதுவே உனக்கு கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகின்ற வாழ்க்கையாக அமையும்.
ஆவியும் மனவாட்டியும் எழுமனப்பம் அழைத்திடும் நேரமல்லோ, ஆவியும் மனவாட்டியோ அழைத்திடும் நேரமல்லோ. ஆயத்த விழிப்புடனே பாட
வருகிறது, நேரமும் வந்தது அவரை சந்திக்க. ஆனந்தம் ஆனந்தமே, விண்ணவர் சாயலில் இயேசுவை. ஆனந்தமே. இந்த ஆனந்தமான பாக்கியத்தை, இந்த ஆனந்தமான ஜீவியத்தை, இந்த அழகுள்ள ஜீவியத்தை, இந்த அழகுள்ள பாக்கியத்தை வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் தாரும். எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகள் சோர்ந்து விடக்கூடாது. மணவாளனின் வருகையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிற மணவாட்டி திருச்சபையாக ஒவ்வொருவரையும் வெள்ளத்த கரத்திற்குள்ளாய் வணைந்து கொண்டு அபிஷேகித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.